வீவர்ஸ், இந்த வண்டி மாருதி ரிட்ஸு. இது நம்ம ஒர்க் ஷாப் வந்திருக்கு, நம்ம கார் எவாலுஷனுக்காக வந்திருக்காரு கஸ்டமரு. இதை நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வண்டி 2,80,000 சொல்லியிருக்காரு. இயர் 2011. இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வண்டியோட ஓவரால் எக்ஸ்டீரியர் நல்லா தான் இருக்குது. இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்டீரியருமே ஓகே தான். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து சின்ன சிம்பிள், இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை, இதெல்லாம் ஓகே தான். ஓவரால் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஓகே தான். வண்டியோட அண்டர்சேஸ் செக் பண்ணி பார்த்துலாம். வண்டியோட அண்டர்சேஸ் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஆயில் பேன் ஏதாவது ஆயில் லீக் இருக்கான்னு பார்ப்போம். ஆயில் ஃபில்டர்ஸ், ஆயில் பேன், எங்கேயுமே ஆயில் லீக்லாம் எதுவும் இல்லை. கியர் பாக்ஸ் ஏண்டியும் எதுவும் ஜாயின்ஸில் எதுவுமே ஆயில் லீக்லாம் இல்லை. ட்ரைவ் ஷாஃப்ட்டுமே ஓகே தான். அதை 2 ட்ரைவ் ஷாஃப்ட் எடுத்துக்கும் பார்ப்போம். அதுவுமே ஓகே தான். ஜென்ரிக்காக பார்க்கும்போது அண்டர்சேஸ் ஓகே தான். ஆனால் எக்ஸப்ட் இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தியா, இந்த ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டாக இருக்குது, ஓட்டையே விழுந்திருக்கு. இது நாட் ஓகே தான். ஸோ இந்த ஃப்ரேமை கம்பல்சரியாக மாற்றி தான் ஆகணும் கஸ்டமரு. இந்த ஃப்ரேம் ரஃப்லி ஒரு 6,000 to 7,000 வரும். அது போக டெக்னிக்கல் லேபர் சார்ஜு, ஸோ அது வந்து வேரி ஆகும் ஒவ்வொரு இடத்துக்கும். ஸோ அதனால் அதனோட ரேட் நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே தான். இந்த ஃப்ரேம் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட கஸ்டமரை வாங்கிக்க சொல்லுவேன். அதாவது நாட் ஓகே சொல்ல மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக இதை அவர் சரி பண்ணிக்கணும் வண்டியை வாங்கி. ஸோ இந்த காஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி வாங்கிக்கணும் வாங்குற ரேட்டை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு 12-13 வருஷம் வண்டி ஓகே தான். ஒரு லைட்டாக ஒரு கிளிச் சவுண்ட் உண்டு, அது ரொம்ப அப்நார்மல் கிடையாது, ஓகே தான். இந்த வண்டி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டோம். டிஃப்ரெண்ட் ஸ்பீட் கண்டிஷனில், ஸ்லோ ஸ்பீடு, தென் பம்ப்பு, இதெல்லாமே ஏறி இறங்கிட்டோம். எங்கேயுமே இந்த வண்டி என்ஜின் ஆஃப் ஆகலை, எங்கேயுமே வந்து ஒரு ஷட்டரிங்கில். ஸோ இந்த சென்ஸ் இந்த வண்டியோட கிளச் வந்து பார்த்தோன்னா நல்லாயிருக்கு. ரிவர்ஸில் ஓகே தான். ஸோ நம்ம ஒரு ஸ்லோ ஸ்பீடில் நம்ம வந்து ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு எடுத்துட்டோம், ஓகே தான், எந்த பிரச்சனை இல்லை. வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி பிக்கப் ஓகே தான். சஸ்பென்ஷன் படுமோசமாக இருக்குது. கண்டிப்பாக சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணி ஆகணும். சஸ்பென்ஷன் படு வீக்காக இருக்குது. வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார்? வண்டி 96,000 ஓடி இருக்குன்னு சொன்னாங்க. மீட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா சார்? ஓகே. ஒரு ஓனரா 2 ஓனரா சார்? சிங்கிள் ஓனர் தான் இப்போ இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. எவ்வளோ கிலோமீட்டர் சொல்கிறாங்க சார்? சரி, எவ்வளோ காஸ்ட் அவங்க கோட் பண்ணுறாங்க சார்? 2,80,000 சொல்லியிருக்காங்க. 2,80,000. ஓகே. இந்த வண்டி ஓட்டுறச்சோ ஸ்டேரிங்கோடைய அந்த ரொட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை, ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி போகுது. ஸோ அந்த பவர் ஸ்டேரிங்கோட அந்த ஃபீல் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக உள்ளே உட்காந்துட்டு முன்ன பின்ன தள்ளுற மாதிரி இருக்குது. வண்டியோட என்ஜின் நல்லாவே ரைஸ் ஆகுது. பிக்கப்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி நாட் ஓகே. ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து பார்த்தோன்னா ஸ்டேரிங் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. ஒரு பிடிச்சி ஒருத்தர் விட்டால் எப்படி இருக்கும். இப்போ நான் ரொட்டேட் பண்ண முயற்சி பண்ணுறேன், அதை ரெசிஸ்ட் பண்ணி அப்புறம் டக்குனு ஒரு விராறு வச்சுங்க, அப்போது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா டிரைவிங்கில் வந்து டாலரேட் பண்ணிக்கக்கூடிய அளவில் இல்லை, அவுட் ஆஃப் டாலரபிள் தான். ஏன்னா ஸ்டேரிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. என்னென்ன பர்பஸ்க்கு அப்படின்னா, நம்ம வண்டியை கண்ட்ரோல்டு மேனரில்
சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது. ரெண்டாவது இது கன்வீனியன்ட் ரொம்ப பாதிக்கும். இந்த மாதிரி விட்டு விட்டு இருக்குது அப்படின்னா நம்மளை அறியாமலே சீக்கிரம் டயர்ட் ஆகிடும். ரொம்ப லாங்கில் ஓட்டுறோம் அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்கும். நிறைய கார் ஓட்டுறவங்களுக்கு இந்த கார் அவங்க இரிட்டேட் பண்ணுன்னு தெரியாமலேயே வந்து அவங்க வந்து தே வில் கெட் இரிட்டேட்டட். அது வேற எங்கேயோ கூட அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வண்டியை ஓட்டினா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இது கொடுக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் சொல்கிறேன்றதுனாலேயே இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் சரியில்லைன்னு அது அர்த்தம் கிடையாது. அட் திஸ் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட இந்த ஆக்சிலேஷன் சூப்பராக இருக்குது. பிரேக்குமே வந்து எஃபெக்டிவாக இல்லை. ஒரு கல் மாதிரி போயிட்டு அமுங்குது. ஒரு பிரேக் ஒரு எஃபெக்டிவாக நம்ம ஃபீல் பண்ணுற அளவில் இல்லை. நமக்கு ஒரு ப்ராமிசிங்காக எஸ் நம்ம இங்கே போகிறோம், இங்கே அடித்தா அங்கே நிற்கும் அப்படிங்கிறது இந்த வண்டியில் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஸ்டேரிங் ஒர்க்கு, சஸ்பென்ஷன் ஒர்க்கு கம்பல்சரி பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ் பிரேக்குமே வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்த வண்டி ஏபிஎஸ் கிடையாது, நான் ஏபிஎஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 கியர்ஸ் போட்டிருக்கேன். கியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளச்சு மாற்ற வேண்டியது எதுவும் இருக்கா மாதிரி இல்லை. கிளச்சு ஓகே தான். 2,80,000 வண்டி எல்லாமே நல்லா இருந்தால் மட்டுமே 2,80,000 வாங்கணும் சார். இது இந்த கண்டிஷன்லேயே 2,80,000க்கு இது ஒர்த் இல்லை. ஒரே ஒரு பாசிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட என்ஜின் நல்லாவே ஆக்சிலேஷன் ஆகுது. அதுதான் பாசிட்டிவ் இப்போது இருக்குது. இது வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவில் பார்த்து மற்றது எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்குது. என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னா ஸ்டேரிங், அதில் நமக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸு, சஸ்பென்ஷன் தட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஓகே. பிரேக்கு அதுவும் ப்ராமிசிங்காக இல்லை. ஸோ இந்த 3த்தில் பிரேக் வந்து சம் எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் முடிச்சுக்கலாம், வேலையை முடிக்கலாம். சஸ்பென்ஷன் கூடுதலாக செலவாகும். அதை விட கூடுதலாக செலவாகிறது இந்த ஸ்டேரிங். ஏன்னா ஸ்டேரிங் காலமே மாற்ற வேண்டியிருக்கும், சில டைம் ஸ்டேரிங் பாக்ஸுமே சேர்த்து மாற்ற வேண்டியது இருக்கும். அது அந்த ப்ராக்ரஸில் தான் தெரிய வரும். ஒன்றை மாற்றினாலே போதுமா இல்லை ரெண்டுமே மாற்ற வேண்டியிருக்குமா அப்படிங்கிறது நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். ஸோ ஆன் சீட்லேயே இருந்துட்டு நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண முடியாது. இவ்வளோ நான் நெகட்டிவ் சொன்னாலும் கூட இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. கியர் ஷிஃப்டிங்லாம் ஓகே தான். இந்த வண்டி வாங்கலாம், ரிஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. டெஸ்ட் ட்ரைவ் கண்டிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்கேனிங்கும் அண்டர் சேஸு மற்றெல்லாம் பார்த்துக்கலாம். ரிஜெக்ட் பண்ணுற இடத்துல இது இல்லை. ஆனால் 2,80,000ங்கிறது இந்த கண்டிஷனுக்கு நாட் ஓகே.